வணக்கம் மக்களே. என்டிஏ கூட்டணியில் ஆட்சியில் பங்கு என்ற பேச்சே இல்லை. பாஜகவுக்கு கேட் போட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றின இந்த தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்தியா டுடேயோட கருத்தரங்களை பங்கேற்றுக்கிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏ கூட்டணியில் ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கு இடமில்லை, கூட்டணியில் இருப்பவர்களும் அப்படி கேட்கலன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப சீக்கிரத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிற இந்த சூழலில் அரசியல் கட்சிகள் எல்லாமே ரொம்ப தீவிரமாக தேர்தல் பணிகளை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதிமுகவோட பாஜக கூட்டணி அமைத்து வந்திருக்க சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளுதுன்னே சொல்லலாம். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் அமையும்னு சொல்லி மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்தது தமிழக அரசியலில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். எதிர்வரும் சட்டசபை தேர்தலை ஒட்டி கூட்டணி ஆட்சின்ற குரல் ரொம்ப அதிகமாகவே எழுந்து வருது. இப்போது பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் கூட்டணி ஆட்சிங்கிற பேசி வர இந்த நிலையில் திமுக மற்றும் அதிமுகன்ற ரெண்டு பெரும் திராவிட கட்சிகளும் கூட்டணி ஆட்சிங்கிறத மறுத்து வந்துட்டுருக்காங்க. சென்னையில் நடக்கிற இந்தியா டுடே கருத்தரங்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. அப்போ பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏ கூட்டணியில் ஆட்சியில் பங்குன்ற பிரச்சனையே இல்லை, கூட்டணியில் இருப்பவர்களும் அப்படி கேட்கவே இல்லைன்னு சொல்லி திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கூட்டணி ஆட்சியோ இல்லை தனி ஆட்சியோன்ற குழப்பம் திமுக கூட்டணியில் இருக்கிறதாகவும் இபிஎஸ் அவர்கள் விமர்சிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு அமோக வெற்றி பெறும்னு சொல்லி ஆட்சியும் அமைக்கும்னு சொல்லியும் 210 இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் எந்த புதிய சக்திகளாலும் அதிமுகவோட வாக்கு வங்கியை குலைக்க முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தாவேகாவோட வருகையின் தாக்கத்தை பற்றி எழுப்பப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலளிச்சிருக்காங்க. அப்போ நடிகர் விஜய் திரையில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், அதற்காக அரசியலும் உடனே சூப்பர் ஸ்டார் ஆகி விட முடியாது. சினிமா வேற, அரசியல் வேற. அவர் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கலை. தேர்தல் களத்தில் இறங்கி மக்கள் கொடுக்குற வாக்குகளை வாங்கினாதான் ஒரு கட்சிக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறதே தெரிய வரும். அது வரைக்கும் வெறும் கூட்டத்தை வச்சு எதையுமே கணிச்சிட முடியாது. தமிழகத்தில் யார் அரசியல் கட்சி தொடங்கினாலும் சரி, நடிகர் எம்ஜிஆரோட பேரை சொல்லாமல் அரசியல் நடத்த முடியாது. நடிகர் எம்ஜிஆரோட நல்லாட்சியை தருவோன்னு சொன்னாதான் மக்கள்கிட்டயே அவங்க நெருங்க முடியும். அந்த அளவுக்கு நடிகர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகிய ரெண்டு பேரும் தலைவர்களை செதுக்கின ஒரு இயக்கம்தான் அதிமுக. எத்தனையோ பேர் கட்சி தொடங்கினாலும் மறைஞ்சிருவாங்க. ஆனால் அதிமுக இன்றைக்கும் ஒரு ஆலமரமாக நிற்குதுன்னே சொல்லலாம். சமீப காலமாக ஒரு சிறிய சம்பவம் நடந்ததாக கூட தலைவர் நடிகர் விஜய் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிடுறாங்க. ஒரு அரசியல் தலைவருக்கு துணிச்சலும் மக்களோட மக்களாக களத்தில் நிற்கிற குணமும் ரொம்ப அவசியம்னே நான் நினைக்கிறேன். நாட்டில் என்ன நடக்கிறது, எந்த கட்சி எதனோட கூட்டணி வைக்கிறது என்று கூட தெரியாமல் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறதுங்கிறது ரொம்ப வியப்பாக இருக்குதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. மக்களே, இந்த மாதிரியான அரசியல் தகவல்கள் உங்களுக்கும் வேண்டும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.